அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம் தரிசனத்திற்காக தென்காசி அருள்மிகு உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காசி விஸ்வநாதர் ஆலயம் எப்படி உருவானது? உலகில் தொன்மையான பிரம்மாண்டமான பிரமிப்பூட்டும் ஆலயங்கள் ஏராளம். அதில் காசி விஸ்வநாதர் தென்காசி விஸ்வநாதர் ஆலயமும் ஒன்றாகும். மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் மிகுந்த சிவபக்தன். அவர் அடிக்கடி காசிக்கு சென்று இறைவனை, எம்பெருமான் ஈசனை தரிசனம் செய்து வந்தார். அப்போது அவர் மனதில் நம் மக்களும் இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் காசியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வந்தார். வரும் வழியில் இளைப்பாறுவதற்காக ஓரிடத்தில் சிவலிங்கத்தையும் வைத்துவிட்டு இவரும் இளைப்பாறிவிட்டு மீண்டும் அந்த இடத்திலிருந்து சிவனை எடுக்கும் போது சிவன் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. அதனால் ஈசனுக்கு இவ்விடத்தில் இருப்பதற்கு விருப்பம் போல என்று நினைத்து அவர் அதே இடத்தில் சிவகாசி என்ற தலத்தை பராக்கிரம பாண்டிய மன்னன் உருவாக்கினார். இருந்தும் அவர் மனதில் நம் தென்னகத்தில் ஒரு ஆலயம் எழுப்ப முடியவில்லையே என்ற எண்ணம் இருந்தது. மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் அதே எண்ணத்தோடு தென்னகத்திற்கு திரும்பினார். அவர் தென்னகத்திற்கு திரும்பிய அந்த நாளில் அன்று இரவு அசரீதியாக பாண்டிய மன்னனே, செண்பகவனமாக இருக்கும் இந்த பகுதியின் சிற்றாற்று கரையில் எறும்புகள் சாறை சாறையாக செல்லும், அதனை பின்தொடர்ந்து செல். அதன் முடிவில் தோண்டிப்பார் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்திற்கு தென்காசி விஸ்வநாதர் என்ற திருநாமம் சுட்டி ஆலயம் எழுப்பு என்று அசரீதி ஒலித்தது. மன்னனும் அவ்வாறே எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் பகுதிக்கு சென்று அதன் முடிவில் இருந்த சிவலிங்கத்தை கண்டெடுத்தான். ஆலயமும் கட்டினான். பிரம்மாண்டமான ஆலயம் கட்டினான். கம்பீரமான கோபுரத்தையும் எழுப்பினான். அன்றிலிருந்து சிற்றாற்று நதிக்கரையில் இருந்த இந்த செண்பகவனம் தென்காசி என்று அழைக்கப்பட்டது. இங்கு அகத்தியர், திருக்கண்ட முனிவர், நாரதர், வாலி போன்ற சிவனருள் பெற்றவர்கள் இங்கு இந்த தலத்திற்கு வந்து இறைவனருள் பெற்று சென்றார்கள் என்று புராணங்கள் குறிப்பிடுகிறது. இந்த தலத்தில் உலகிற்கே படியளக்கும் நாயகி உலகம்மன் அன்பும் கனிவும் கொண்டவளாக கொள்ளை அழகுடன் காட்சியளிக்கிறாள். வேறு எந்த தலத்திலும் இல்லாத வகையில் இந்த தலத்தில் எல்லா ஆலயத்திலும் தெற்கு நோக்கி இருக்கும் துர்க்கை இந்த ஆலயத்தில் மேற்கு நோக்கி அமர்ந்து நம் சஞ்சலங்களை தீர்த்து கொடுப்பவளாக காட்சியளிக்கிறாள். பராக்கிரம பாண்டிய மன்னனுக்கு பிறகு அவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த குலசேகர பாண்டிய மன்னனால் இங்குள்ள மணி மண்டபங்களும் அழகிய சிற்பங்களும் வர்ணனையுடன் நிறைவேற்றப்பட்டது, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று வரலாறு கூறுகின்றது. மேலும் இந்த ஆலயத்தில் மிகச் சிறப்பான ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், பொதிகை மலையிலிருந்து ஆரியங்கா கணவாய் வழியாக புறப்பட்டு வரும் காற்று மேற்கிலிருந்து கிழக்காக வீசி நம் ஆலயத்திற்குள் நுழையும் போது நம்மை வரவேற்கின்றது. ஆலயத்தினுள் கோபுரத்தை நாம் தாண்டியதும் காற்று சுழன்று வீசி நம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மன அமைதியையும் கொடுக்கிறது. இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. கம்பீரமான ராஜகோபுரம் 178 அடியில் இருக்கிறது. அதில் சின்ன சின்ன இறைவனின் சிலைகள் 800 சிலைகள் இருக்கின்றன. மேலும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து இந்த காசி விஸ்வநாதரையும் உலகம்மையும் தரிசித்து சென்றால் காசிக்கு நிகரான பலனை பெறுவீர்கள். மேலும் பிறவி பயனை அடைவீர்கள் என்று ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். நீங்களும் ஒரு முறையேனும் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை, எம்பெருமான் ஈசனை வணங்கி வளம் பெறுங்கள். நன்றி.